அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீங்கிலிருந்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வேஸ்வருடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியரில் நல்ல கன்னிகையே, எங்களுக்காக நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களையும்
கார்மேல் நகர்பகுதியிலே கார்மேல் நகருடைய இந்த சபையானது தொடங்கப்பட்டு 61 ஆண்டுகள் தொடங்குகின்றது. பார்க்கும்போது இது பயன்படுத்தா. ஆகவே இந்த நாளிலே சிறப்பாக கார்மேல் அனைத்து உறுப்பினர்களுக்காக அறிவிப்போம். அவருடைய குடும்பங்களுக்காக அந்த அன்பர்களுடைய பாதுகாப்பையும் அவருடைய பரிந்துரையாக குடும்பங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி உரியக்கூடிய மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி திருப்பதியை சுருக்கமாக வந்தார்கள். அவருடைய பரிந்துரையாக நமது குற்றமுறைகளை மனமதி ஆண்டுகளிடத்தை மன்னிக்கிறோம். எல்லாவரையும் இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் செக்கரியா எழுதிய நூலிலிருந்து பெறப்பட்டுள்ளது. செக்கரியாவுக்கு பல காட்சிகளை கொடுத்து உலகின் 4 திசைகளிலும் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் மக்களை ஒன்றுபடுத்த இறைவன் அழைப்பு விடுவிக்கின்றார். தீய செயல்களையும் தீய நெறிகளையும் விட்டுவிட்டு மக்கள் ஆண்டவரிடம் திரும்பி வர செக்கரியா மக்களை கடவுள் பக்கம் திருப்புகின்றார். படைகளின் ஆண்டவர் அவர்கள் நடுவில் தங்கியிருப்பதால் மக்கள் அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டுகின்றார். அதற்காக சீயோனை மகிழ்ந்து ஆள்பெரி என அழைப்பு விடுக்கும் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். நூல் பிரிவு 2 10 முதல் 13 முடிய உள்ள இறைவார்த்தைகள். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். நூல் பிரிவு 2 10 முதல் 13 முடிய உள்ள இறைவார்த்தைகள். மகளே சீயோன், அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகின்றேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாளில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள். அவர்கள் அவருடைய மக்களாயிருப்பார்கள். அவர் உன் நடுவில் தங்கியிருப்பார். நீங்களும் படைகளின் ஆண்டவரே என்னை உங்களிடம் அனுப்பினார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் யூதாவை புனித நாட்டில் தமக்குரிய பங்காக உரிமை சொத்தாக்கிக் கொள்வார். எருசலேமை மீண்டும் தேர்ந்து கொள்வார். மானிடரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவர் திருமுன் அமைதியாய் இருங்கள். ஏனெனில் அவர் தம் புனித இடத்திலிருந்து எழுந்தருளினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இன்றைய இரண்டாம் வாசகம் தூய பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. தூய பவுல் எபேசி நகர மக்களுக்கு கிறிஸ்து அருளும் அமைதியை அளித்து வாழ்த்து கூறுகின்றார். பின்பு கிறிஸ்துவின் மீட்பு திட்டத்தை வெளிப்படுத்துகின்றார். தந்தையாம் கடவுள் தம் மக்களை எப்படி அழைத்தார் என்றும்
எவ்வாறு இயேசு கிறிஸ்துவினால் மன்னிப்பு பெற்று பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து தூயோராகவும் மாசற்றோராகவும் வாழ அழைப்பு விடுக்கும் வாசகத்தை கேட்டு மனதில் பதித்து நாமும் தூய உள்ளத்தோடு வாழ்வோம். புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். நூல் பிரிவு 1, இறைவசனங்கள் 3 முதல் 6 முடிய. புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். நூல் பிரிவு 1, இறைவசனங்கள் 3 முதல் 6 முடிய. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போம் பேரும் பெற்றோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, சுகரோடு இருப்பாராக. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரரும் வந்து அவர்கள் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் என்னை போது அவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். இன்னும் தாம் சீரப்பட்டும் வெளியே என் தாயும் சகோதரர்கள் ஒருவர்களே, விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருமணத்தில் நிறைவேற்றுவதே என் சகோதரரும் சகோதரி தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
பேர் மட்டும் பார்த்துக்கணும். நீங்களாம் கையில் போட்டு இந்த பீடத்தில் வச்சுட்டு மற்றவங்க 2 பேர் மட்டும் வாங்க. திருமுறை மற்றவங்க வாங்க. உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு வைத்து மாறுவார். அவர் பாடப்படுவதற்கு போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பின் ஏழை உடலுக்காக கையளிக்கப்படும் என்றார். அவனை இடத்திற்கு மீண்டும் அவர் நன்றி செலுத்தி நம் சிறுவன் கழிக்கப்படக்கூடியதாக அனைவரிலிருந்து பெற்று பிறகு ஏழை புதிய உடன்படிக்கைக்குரிய என்ற தத்துவத்தின் இது பாவ மன்னிப்பு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என்னை பாவம் செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள் மேலும் தூய ஆவியானவர் சேர்த்து ஆண்டவரே உங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எல்லா துறையிலாக உத்தரவை அனுப்பினதை பெற செய்தது. மேலும் எங்கள் சமூக எல்லாம் இறைவனாகிய தந்தை தூயாவியானவரை எல்லாம் மாற்றி என்றென்றும் அங்கு உரியதை இன்னும் அதே காரணத்தை எங்கள் வீட்டுக்கு பலன்மை பெற்றுக் கொண்டார்கள் செய்கிறார். எங்கள் அவரை மன்றாடுகிறோம். ஆண்டவரோடு சென்று வாருங்கள் திருப்பணி நிறைவேற்று. Thank you.